ரத்தம் வந்தி வந்துட்டு இருக்கேன். எனக்கு பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு நான் இருந்தப்பவும் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் பேச்சை கேட்கணும்னு அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி வச்சிருந்தாங்க. எனக்கு தெரியுது, நான் தெரியாம இல்லை. அதான் அப்பா அம்மா கொடுத்த அறிவு தெரியுது. ஆனால் அப்பா அம்மா வளர்த்த நேச்சர் என்னை காலி பண்ணிட்டே இருந்துச்சு. இத்தனை வருஷம் முதுகில் குத்துறாங்கன்னு தெரியும், அவங்க எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். எவ்வளோ நாள் நானும் மாறிடுவாங்க, கடவுளை வேண்டிக்கிறேன், இப்படி ஆகிடும். நான் என்னதான் பண்ணுறேன்? வேலைக்கு போகிறேன், வரேன். ஒரு நிம்மதி இல்லைன்னா என்ன பண்ணுறேன்? ஒரு மரியாதை இல்லைன்னா என்ன பண்ணுறது? வீட்டில் அவ்வளோதானே கேட்குறேன். நான் பேசிக் தானே கேட்குறேன். இதில் என்ன ஆம்பளை பொம்பளை எனக்கு புரியல. சீக்கிரம் குத்துங்க, வாங்கிக்கிறேன். நான் அப்படிதான் என்ன வேலைக்கு போயிடுறேன். நான் ஏன் இப்போ நான் வெளியே போயிட்டு யார் கூடயோ போனது தான் உங்களுக்குலாம் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் 2 வருஷம் ஹோட்டலில் அங்கே இங்கே தங்கினதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இல்லை, யாருக்கும் தெரியாது. ஏன்னா நான் சொல்லலை. 4 வருஷம் இன்னையோட 4 வருஷமா எனக்கும் அவன் சம்மந்தம். இப்போ நடந்தது தான் அவங்க எல்லாருக்கும் தேவை. அதை தான் அப்படியே ஜோடிச்சு இப்படி பண்ணி கிளாசிக் வச்சிருப்பாங்க நிறையா. ஏஐயில் கிரியேட் பண்ணி எவிடன்ஸ் எனக்கு தெரியாது. அது ரியல் எவிடன்ஸே எடுத்துகிட்டு வராங்க. எனக்காக பேசுகிறவங்களும் இருக்காங்க.